வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த A2S OTT பிளாட்ஃபார்மோட லான்ச்சுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு நான் முதல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே வந்து ஒரு சங்கம் இருக்கு அப்படின்னா இன்னொரு சங்கம் அதே மாதிரி இருக்க இன்னொரு சங்கம் வந்து இருக்க நிர்வாகிகளை வந்து கூப்பிடுறது வந்து அவாய்ட் பண்ணுவாங்க மேக்சிமம். பட் வந்து இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் நல சங்க பிரசிடென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்று சங்கமா இருந்தா கூட நான் வந்து ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஃபிலிம் அண்ட் டிஜிட்டல் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட்டா இருக்கேன். ஸோ வந்து இருந்தாலும் ஒரு ஒரு வேற்று சங்கம் அப்படின்னு பார்க்காம அவர் வந்து எனக்கு இந்த ஓடிடி லான்ச்சுக்கு வந்து இன்வைட் பண்ணதுல வந்து நான் அவருக்கு கண்டிப்பா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றி அவருக்கு. மேலும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு டிஜிட்டல் கேமரா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரைப்படம் வந்து ப்ரொடியூஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் காப்பி பண்ற வரைக்குமே அவங்க வந்து ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிருவாங்க. பட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றதுல இருந்து தான் அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங்ல ஷூட்டிங்ல இருந்தே அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா மற்ற சில இந்த சங்கங்கள்ல இருந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் ஷூட்டிங் சைடு டைம்ல இருந்து சரி, அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது டப்பிங் பண்ணும்போதுல இருந்தும் அவங்களோட ஃபர்ஸ்ட் காப்பி வர வரைக்குமே சில பிரச்சனைகளை சந்திச்சிருந்தா கூட அவங்களோட ரொம்ப பெரிய பிரச்சனை எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணும்போது அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு சேட்டலைட் ரைட்ஸ் வந்து சேல் பண்ண போறாங்க அப்படின்னா இப்ப சேனல்ல போய் அவங்க சேனல் பர்சன்ஸ் அவங்க மீட் பண்றாங்க அப்படின்னா சேனல் பர்சன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க என்ன படம் பண்ணிருக்கீங்க, என்ன ஜேர்னர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து ஒரு நாங்க லவ் சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா லவ் சப்ஜெக்டா இப்பெல்லாம் எப்படிங்க லவ் சப்ஜெக்ட் எல்லாம் இப்பெல்லாம் சரியா போறது இல்லைங்க, நீங்க வந்து ஆக்ஷன் மூவி எடுத்திருந்தீங்கன்னா நாங்க வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து வேற ஒரு ப்ரொடியூசர் வந்து அந்த ஆக்ஷன் மூவி கொண்டு போயிட்டு ஆக்ஷன் மூவி பண்ணிருக்கேன் இதை வந்து சேல் பண்ணும் சேட்டலைட் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஆக்ஷன் மூவியா இதெல்லாம் வந்து இப்ப போறது இல்லைங்க, நீங்க வந்து ஹாரர் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும், இல்லைன்னா த்ரில்லர் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்க வாங்கியிருப்போம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து நேரடியா யாரை மீட் பண்றது, யாரை சந்திச்சு அதை சேல் பண்றது அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் தெரியாம நடுவுல சில மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட கொடுத்து நிறைய வந்து ஏமாந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு வழி அப்படின்னா என்ன அப்படின்னா தயாரிப்பாளர்கள் வந்து அவங்களே வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அது மூலமா ரிலீஸ் பண்ணா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2018 வரைக்கும் வேறொரு சங்கமான கில்டு சங்கத்துல வந்து எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பரா இருந்தேன். ஸோ அங்க அப்படி இருக்கும்போது ஜாகுவார் தங்கம் அவர்கள் வந்து பிரசிடென்ட்டா இருந்தாரு. ஸோ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அவர் வந்து எப்பவுமே ரொம்ப எல்லாமே பாசிட்டிவா பேசுவாரு. ஸோ அதனால பண்ணலாங்க, கண்டிப்பா வந்து இது ஒரு நல்ல ஐடியா, நம்ம வந்து கண்டிப்பா இது ஸ்டார்ட் பண்ணா வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க வந்து ஒரு அந்த சங்கத்துல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பிரச்சனைனால கேஸ் போயிட்டு இருக்கு கோர்ட்ல. ஸோ அந்த கோர்ட்ல அந்த கேஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் வந்து அந்த கேஸும் முடியல, இன்னைக்கு வரைக்கும் ஓடிடி பிளாட்ஃபார்மும் ஸ்டார்ட் பண்ண முடியல. பெரிய பெரிய அசோசியேஷன்ஸ் நிறைய ஃபண்ட் வச்சிருக்க அசோசியேஷன்ஸே வந்து இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு தயக்கம் காட்டுற சூழ்நிலையில இவங்க வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இவங்களுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு நல்ல ஒரு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பிரபலம் அடைஞ்சு ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பரவாயில்ல, எப்படி சொன்னாலும் உங்களுக்கு என் படம் ஞாபகம் இருக்குன்றது சந்தோஷம்தான். என்னுடைய பேர் கார்த்திக். இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் அறக்கட்டளை சார்பாக A2S OTT தள வெளியீட்டு விழாவிற்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அவங்க சொன்னது தான், இங்கே நிறைய பேர் படம் பண்ணிடுவாங்க. பட் அது வெளியே வந்தால் தான் அப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இன்னும் நமக்கே தெரியாத நிறைய படங்கள் இன்னும் அப்படியே ஃபர்ஸ்ட் காப்பிலே அப்படி நின்றுட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த கொரோனாவுக்கு முன்னாடி 2017 20 வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிடி பிஸ்னஸ் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆன டைம். அப்போ என்னாச்சு அப்படின்னா பெரிய பெரிய படங்களில் வந்து வாங்கினாங்க, அதே மாதிரி சின்ன படங்களையும் அப்பப்போ அங்கங்கே லைட்டாக வாங்க ஆரம்பித்தாங்க. பெரிய படங்களில் வாங்குற அடியை வந்து இந்த சின்ன படத்து மேலே காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய படம் அவங்க வந்து பார்க்காமலே படத்தை வாங்கி பயங்கரமாக அடி வாங்கிடுவாங்க.
அதுக்கப்புறம் சின்ன படத்தை வந்து பார்க்க கூட வர மாட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இப்போவுமே பெரிய படங்களை வந்து பார்க்காம வாங்குறாங்க, சின்ன படங்களை பார்க்கறது கூட வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் சின்ன படங்களில் எந்த படமுமே வந்து நம்ம ஒரு விஷயத்த பார்க்காம முழுசாக பார்க்காம அது நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு யாராலையுமே எதையுமே சொல்லவே முடியாது. இப்படியே இந்த கைக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, ஓப்பன் பண்ணி காமிச்சாதான் தெரியுன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய ஓடிடி நிறுவனத்துக்குள்ள வந்து ஆக்சுவலாக அந்த நிறுவனம் கரெக்டாக இருக்காங்க, நமக்கு இத்தனை படங்கள் வேணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கள இருக்காங்க. ஆனால் இந்த நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்க, அது வந்து ஒயிட் கலர் பெரிய பெரிய ஆளுங்களே வந்து அந்த நடுவில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக ஓடிடி கூட டீல் வச்சுக்கிறதுனால தானே நீங்கள் இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க, நடுவில் நாங்கள் முட்டுக்கட்டை நடுவில் அந்த கௌசிக் வந்துட்டா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முட்டுக்கட்டையாக இப்போ இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து அவுட்ரைட்டாக வாங்க ஆரம்பித்தாங்க, இப்போ வந்து பேப்பர் வியூ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பேப்பர் வியூ டெலிகாஸ்ட் பண்ணுறது அந்த ஓடிடி, படத்தை ரெடி பண்ணுறது ப்ரொடியூசர்ஸு. ஆனால் அவங்களுடைய இதில் பண்ண மாட்டாங்க, நடுவில் இவங்க நடுவில் இருந்துக்கிட்டு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருந்து அங்கே ஒரு பெரிய மாஃபியா ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஓடிடிஸ் வந்து நிறைய சின்ன படங்கள் நல்ல படங்கள் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி.